நெல்லிக்காய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவு வெல்லைப்பாகு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் வெல்லைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட வெல்லைப்பாகு இல்லாட்டி கொஞ்சமாக வெல்லம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லைப்பாகோட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் நல்லா கொதித்து இந்த தண்ணியிலையே வெந்து வந்துடும் பாகுலையே. இப்போ இது கூடயே கொஞ்சமாக காரத்துக்காண்டி மிளகாய்த்தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்தளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லைப்பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெல்லைப்பாகு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நெல்லிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.